ஹாய் எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 30 கரண்ட் அஃபேர்ஸ் வாங்க கடகடன்னு பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்மளோட பிரசிடென்ட் அவங்க பேர் என்ன? திரௌபதி முர்மு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஷ்டிரபதி பவனில் வச்சு நிறையா இனிஷியேட்டிவ்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா அவங்களோட 4 வருஷ பிரசிடென்சியை வந்து மார்க் பண்ண. ஸோ அவங்களோட 4 இயர்ஸ் ஆஃப் பிரசிடென்சியை வந்து மார்க் பண்ணுறதுக்காண்டி அவங்க வந்து வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸை எங்கள் ராஷ்டிரபதி பவனில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து எப்போ வந்து பிரசிடென்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25th ஜூலை 2022 வந்து பிரசிடென்ட் ஆனாங்க. ஸோ இவங்க வந்து எத்தனாவது பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15வது பிரசிடென்ட் இந்தியாவுக்கு. ஓகேவா? ஸோ இவங்க இது வந்து 15வது பிரசிடென்ட். ஸோ அப்போ இவங்க வந்து கண்ட்ரிலேருந்தே ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ட்ரைபல் ஹெட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து வந்து இவங்க வந்து பிரசிடென்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து ஒரு ட்ரைப் கம்யூனிட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பிரசிடென்ட் ஆனாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 காமமரேட்டிவ் புக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ரிலீஸ்டு 5 காமமரேட்டிவ் புக்ஸ். ஸோ இது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா 4 இயர்ஸ் ஜேர்னியை வந்து அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் காப்பீஸை வந்து ராஷ்டிரபதி பவனுக்கே வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ வேறு என்னென்ன லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பேஸ்டு எலக்ட்ரானிக் கைடு. ஸோ ஆடியோ அப்படின்ற ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உபஹர் அப்படின்றதோட 3rd எடிஷன். அதுக்கப்புறம் பச்சன் பால் பரிசர் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஷ்டிரபதி பவன் அக்சஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் இன்டர் கனெக்டர் ராஹி அப்படின்ற ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நியூ நெட் ஜீரோ ஸ்ட்ராட்டஜி அண்ட் சர்வீஸ் புக்கை வந்து சர்வீஸ் பிளாக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அகமடேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கான இனிஷியேட்டிவ்ஸை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அந்த ஒரு புக் சொன்னேன் இல்லையா, காமமரேட்டிவ் புக்ஸ். ஸோ வைஸ் பிரசிடென்ட் விபி ராதாகிருஷ்ணன் வந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துல இவங்களோட பிரசிடென்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ராஷ்டிரிய பவன் ஒன்று, அதில் வந்து ராஷ்டிரகா பவன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் பிரசிடென்சி. செகண்ட் புக் பேர் என்ன அப்படின்னா செகண்ட் இயர் ஆஃப் பிரசிடென்சி, அதோட பேர் சேவா ஆர் சம்வேதனா அப்படின்றது. 3rd இயர் ஆஃப் பிரசிடென்சி புக் பேர் என்ன அப்படின்னா சமஷ்வேஷி பஹிதா. ஸோ அப்புறம் 4th இயர் ஆஃப் பிரசிடென்சிக்கு பேர் பிரக்தியகா உற்சவா அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறமா டெலிகேட்டட் கடிஷன். ஸோ இதோட கம்ப்ளீட் டெலிகேட்டட் கலெக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ்ட் இன் ஒடிஷா. ஸோ இது வந்து இதோட கம்ப்ளீட் கலெக்ஷன். ஆனால் இது வந்து ஒடியாவில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட பேர் வந்து அமகௌரவ் ராஷ்டிரபதி அப்படின்றத அதோட பேர். ராஷ்டிரபதி அமகௌரவ். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1200 ரெஜிஸ்டர்டு கிரைம்ஸ். ஸோ இதெல்லாம் எங்கே வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 2025. ஓகேவா? ஸோ எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் சைபர் கிரைம் ஃப்ராடு மட்டும் போன வருஷம் 2025 வந்து எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா 12,000க்கு மேலே எஃப்ஐஆர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இது யார் சொன்னாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் யாரது? பண்டி சஞ்சய்குமார். யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பண்டி சஞ்சய்குமார். இவர் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லோக்சபாவில் வச்சு கிட்டத்தட்ட 12,000க்கு மேலே சைபர் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் வந்து 2025 நடந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து எஃப்ஐஆர்ஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 18 ஸ்டேட்ஸில் யூனியன் டெரிட்டரிஸில் சேர்த்து 12,000 கேசஸ். ஓகேவா? இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் யாருக்கு நிறைய கேஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ எஃப்ஐஆர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா 6,115 எஃப்ஐஆர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து யாருக்கு அப்படின்னா சண்டிகர் 4,174 எஃப்ஐஆர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ டெல்லியிலன்னு பார்த்தீங்க ஸ்டேட்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி, யூனியன் டெரிட்டரின்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டிகார். ஸோ இதெல்லாம் ஹையஸ்டான
கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்டில் 2026 வரைக்கும் எவ்வளோ, அதாவது 2026 மார்ச் வரைக்கும் எவ்வளோ கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 582 கேசஸ். ஸோ உத்தரகாண்ட் தான் எந்த பிளேஸில் இருக்குது? 3rd பிளேஸில் இருக்குது. சரி. ஸோ மே 2025 வந்து கவர்மெண்ட் வந்து ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ என்ன அப்படின்னா நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல். ஸோ சைபர் கிரைம் வந்து ஒரு நார்மலான பர்சனுக்கு வந்து நடந்துருச்சு அப்படின்னா அந்த விக்டிம் அந்த கிரைம் வந்து எங்கே ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த போர்ட்டலில் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டலில் ரிப்போர்ட் பண்ணலாம். இல்லைன்னா இதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது 1930. ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பர்லையும் கால் பண்ணி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இவங்க அடுத்த 3 நாளைக்குள்ளே வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களே இந்த கம்ப்ளைண்ட்டை E0 எஃப்ஐஆர்ஸை வந்து மாற்றிடணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இவங்க கால் பண்ணியோ இல்லை போர்ட்டலையோ ரெஜிஸ்டர் பண்ணப்போ ஸோ இது வந்து E0 எஃப்ஐஆராக இருக்கும். அதை வந்து ரெகுலர் எஃப்ஐஆராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து திரிபுரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 MOU வந்து சைன் பண்ணுறாங்க. யார் கூடன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா கூட இந்த 3 MOU வந்து சைன் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட்டில் ஃபினான்சியல் லிட்ரஸி, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ் இதெல்லாம் அவங்க ஸ்டேட்டில் வந்து இன்னும் பெட்டர் ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MOU திரிபுராவுடைய எந்த 2 பேருக்குள்ள கரெக்டாக சைன் பண்ணப்படுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரிபுராவோட ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சிப்பாடுக்கும் அதுக்கப்புறம் NSEக்கும் வந்து இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எங்கே வச்சு இந்த MOU வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகர்டாலா, அதாவது திரிபுராவோட கேபிட்டலான அகர்டாலா இருக்க பிரக்யா பவனில் வச்சு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யார் யார் சைன் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? அதான் இவங்க 2 பேர் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தோமே. ஸோ இதில் வந்து யார் முன்னிலையில் சைன் பண்ணாங்க அதான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ யார் முன்னிலையில் இந்த MOU வந்து சைன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா திரிபுராவோட CMோட முன்னிலையில். திரிபுராவோட CM யார்? ப்ரொஃபஸர் டாக்டர் மாணிக் ஷஹா. ஸோ அவரோட முன்னிலையில் தான் இந்த MOU வந்து சைன் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுவோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் திரிபுரா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, வென்யூஸ் இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து NSEயில் இருக்க பீப்புள் வந்து இதை வந்து நடத்துவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட மெயின் திங்கே என்ன அப்படின்னா திரிபுராவில் இருக்கவங்களுக்கு இன்னும் ஃபினான்ஷியல் லிட்ரஸியை இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் CUK சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் நேவி கூட MOU வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெரைன் ஸ்டடீஸு, டிஃபென்ஸ் ரிசர்ச்சு, இனோவேஷன், ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் டெவலப்மெண்ட் வந்து நிறையா வந்து பண்ணணும். இந்த செக்டாரில் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ என்னென்ன செக்டார் எஸ்பெஷலி மெரைன் ஸ்டடீஸ், அப்புறம் டிஃபென்ஸ் ரிசர்ச், அது ரிலேட்டடான இனோவேஷனு, ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் டெவலப்மெண்ட். ஸோ இதிலலாம் கொலாபரேட் இந்த செக்டார் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காண்டி இந்த 2 கொலாபரேஷன் யார் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளாவும் இந்தியன் நேவியும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளாவோட ரெஜிஸ்ட்ரார் வந்து இந்த MOU சைன் பண்ணியிருக்காரு. அவங்க பேர் VB ஷமீர். ஓகேவா? ஸோ இது இந்தியன் நேவி சைட்லேருந்து யார் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேவல் ஹிஸ்ட்ரி டிவிஷனோட ஆஃபீஸர் இன்சார்ஜ். ஸோ அந்த ஆஃபீஸரோட பேர் என்ன அப்படின்னா கமாண்டர் காலேஷ் மோகனன். ஸோ அவங்க வந்து இதை MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MOU எங்கே வச்சு சைன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா கேரளாவில் கசராகாட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க CUK, அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளாவோட கேம்பஸ்ல வந்து இந்த MOU வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் FISD ஃபவுண்டேஷன் ஃபார் சயின்ஸ் இன்னோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து இன்னொருத்தர் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. ஸோ யார் இன்னொருத்தர்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணுவாங்க. இந்த சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் வந்து எது கீழே வரும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கூட கீழே வரும், டெலிகம்யூனிகேஷன் கீழே வரும். ஸோ இந்த 2 பேரும் யார் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா IISc பெங்களூரு கூட MOU சைன் பண்ணுறாங்க. ஓகேவா? IISc பெங்களூரு கூட இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. யார்?
ஃபவுண்டேஷன் ஃபார் சயின்ஸ் இன்னோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டும் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸும் இந்த எம்ஓயு வந்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணுறாங்க. எதுக்குப்பா இந்த அக்ரிமெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை வந்து செட் பண்ணணும். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் அட்வான்ஸ்டு டெலிகம்யூனிகேஷன் ரிசர்ச். ஸோ இதை வந்து செட் பண்ணணும். ஸோ இது என்ன இதை வந்து செட் பண்ணணும் எங்கள் ஐஏஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் வந்து சைன் பண்ணணும்னு நீங்கள் 3 பேர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எதை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5G 6G, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜிஸ், ஸோ அதுக்கப்புறமா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ரிசர்ச், ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கிரியேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அகாடமிக் கொலாபரேஷன். ஸோ இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இந்த அக்ரிமெண்ட்டில் யாரெல்லாம் சைன் பண்ணான்னு பார்த்தலாம். இந்த அக்ரிமெண்ட் யார் முன்னிலையில் சைன் பண்ணப்பட்டது அப்படின்னா ஐஐடி பெங்களூரில் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஓம் பிரகாஷ் சுபாராவ். ஸோ அவரோட முன்னிலையில் தான் இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் FSID. ஸோ அதுக்கப்புறம் வேறு யார் அங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் சைட்லேருந்து அவங்களோட சிஓ. அவங்க சிஓ யார்? டாக்டர் ராஜ்குமார் உதயாய். ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த எம்ஓயில் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. சாரி, இந்த அக்ரிமெண்ட்டில். சரி. ஸோ இப்போ இந்த FSID எப்போ டெவலப் பண்ணப்பட்டது அப்படின்னா இது வந்து 2020 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து IISc, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு பேஸ்டு திங். ஓகேவா. ஸோ இதோட ஹெட் யார் அப்படின்னா IIScயோட டைரக்டர். ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னா ப்ரொஃபஸர் G. ரங்கராஜன். ஓகேவா. ஸோ இது வந்து சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸோட 5வது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இதுக்கு முன்னாடி 4 வச்சுருக்காங்க. எங்கெங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா IIT கான்பூர், IIT காந்திநகர், IIT ரூர்க்கி, IIT ஹைதராபாத்தில் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஒரு ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட்? பிம்கோ ICS சீஃபேரர் ஒர்க் ஃபோர்ஸ் ரிப்போர்ட் 2026. ஸோ இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா பிம்கோ அப்படின்னா பால்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் கவுன்சில். ஓகேவா. ஸோ இவங்களும் இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் ஷிப்பிங் இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா தான் வேர்ல்ட்லயே 2nd லார்ஜஸ்ட் சப்ளையர் ஆஃப் சீஃபேரர். ஓகேவா. ஸோ எவ்வளோ வந்து சப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3,11,936 ப்ரொஃபஷனல்ஸை வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட சி மேரிடைம் அந்த செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய குளோபல் ஒர்க் ஃபோர்ஸில் 12.16% வந்து எங்கேருந்து வராங்க அப்படின்னா இந்தியன்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இது ரஷ்யன்ஸ், அப்புறம் சைனீஸ், ஸோ அப்புறம் இந்தோனேஷியா பீப்புளோட நம்ம வந்து முன்னாடி இருக்கோம். ஸோ ஓகேவா. ஸோ நமக்கு முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸ். ஸோ குளோபல் லெவலில் சீஃபியரர் அப்படின்னா சீல ஒர்க் பண்ணுறவங்க சீஃபேரர்ஸ். ஸோ ஃபியரர்ஸ் இல்லை, ஃபேரர்ஸ். சீஃபேரர்ஸ் அப்படின்னா வந்து சீல வந்து ஒர்க் பண்ணுறவங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது யார்? பிலிப்பைன்ஸ். 2nd பொசிஷனில் யார் இருக்கா? இந்தியா. ஓகேவா. ஸோ நம்ம இதே வந்து நம்ம 2015 இந்த ரிப்போர்ட் வந்தப்போ நம்ம எங்கே இருந்தோம் அப்படின்னா நம்ம 5வது பொசிஷனில் இருந்தோம். ஸோ இப்போ பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணி நோத்தி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? 2nd பிளேஸ் கொண்டோம். ஸோ நம்ம எவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸ் வந்து சப்ளை பண்ணுறோம்? 12.16%, அதாவது 3,11,936 ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஓகே. ஸோ இது ஏதோ இவ்வளோ பயங்கர கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா PM நரேந்திர மோடி வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், மேரிடைம் இனிஷியேட்டிவ்ஸ்க்காண்டி நிறையா திங்ஸ் வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்கு கீழே ஸோ அதெல்லாம் யார் லீட் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்,
மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே. ஸோ அவங்களோட மினிஸ்டர். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் மினிஸ்ட்ரி யார்? யூனியன் மினிஸ்டர் சர்பனடோ சனோவல். ஸோ இவங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷனால நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறமா என்ன? பேங்கிங். ஸோ பேங்கிங்கில் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $850 மில்லியன் லோன் வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட், யாருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் சூரியகார் முஃப்ட் பிஜ்லி யோஜனா அப்படின்ற யோஜனாக்கு. ஸோ இது என்ன யோஜனா அப்படின்னா ரூஃப் டாப்ல சோலார் போடுறதுக்கு இன்சென்டிவ் கொடுக்குற ஒரு யோஜனா. ஸோ இதுக்கு தான் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் $850 மில்லியன் வந்து லோனா வந்து தர போறாங்க. ஓகேவா? சரி, இது வந்து இந்தியா எவ்வளோ டார்கெட் செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாம். ஸோ இந்தியா வந்து என்ன டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 27க்குள்ள நம்ம வந்து 30 ஜிகாவாட் பவரை வந்து சோலார் ஒவ்வொரு வீட்டோட ரூஃப்லேயும் சோலார் போட வச்சு அதுலேருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.8 மில்லியன் டன்ஸ் அளவுக்கான கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஏஐ ஆன்லைன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஓப்பன் சோர்ஸ் ஏஐ ஆன்லைன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஏஐயோட செக்யூரிட்டியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஓப்பன் சோர்ஸ் ஏஐ ஆன்லைன்ஸ். ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிவிடியா, மைக்ரோசாஃப்ட், ஸோ அதுக்கப்புறம் ஐபிஐ, அது கூட சேர்ந்து மற்ற கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த திங்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன்ஸோட பேர் ஓப்பன் சோர்ஸ் ஏஐ ஆன்லைன்ஸ். இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேற என்ன இப்போ யாரெல்லாம் பார்த்தோம்? நிவிடியா, மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம். ஸோ இது போக இன்னும் 35 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்கோ, டெல்லு, லினக்ஸு, இந்த மாதிரி நிறைய இன்னும் 35 பேர் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதோட மெயின் திங்கே வந்து ஏஐயோட ட்ரஸ்ட் ஒர்த்தினஸை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், இன்னும் ஏஐயோட செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காண்டி தான் இந்த ஆன்லைன்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஏசிசி அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினெட். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா FIUIND அப்படின்னா என்னது? டைரக்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்டெலெக்சுவல் யூனிட் இந்தியா. ஓகேவா? ஸோ இதில் FIUINDன்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இப்போ இன்டெலிஜென்ஸ் யூனிட் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட். ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியாவோட டைரக்டராக யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? சத்யபால் குமாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா? பங்கஜ் குமார் மிஸ்ரா வந்து மே 2016 வந்து சர்வ் பண்ணார். ஸோ இப்போ அவர் வந்து அவரோட பதவி காலம் முடியுது. ஸோ இப்போ யார் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா சத்யபால் குமார். ஸோ இவரோட டேர்ம் வந்து எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த FIU ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் யூனிட் இந்தியா. ஸோ இதை வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 2004 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸே வந்து இந்தியாவில் ஒரு செம்மையான ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். எதுக்கு அப்படின்னா மணி லாண்ட்ரிங், டெரர் ஃபினான்சிங், ஸோ ஸ்பீஷிஸான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு தான் இந்த FIU ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் யூனிட். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மெர்ஜரை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெர்ஜரில் வந்து யார் வந்து மெர்ஜ் ஆக போகிறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோ டிஜிட் இன்ஃபோ ஒர்க் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ யார்? கோ இன்ஃபோ ஒர்க்ஸ். ஸோ இன்ஃபோ ஒர்க்ஸ் தான் என்னது அப்படின்னா கோ டிஜிட் இன்ஃபோ ஒர்க் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் இன்ஃபோ ஒர்க். ஸோ அவங்களையும் அதுக்கப்புறம் கோ டிஜிட்டோட ஜென்ரல் இன்சூரன்ஸ் லிமிடெட். ஸோ இவங்க 2 பேரையும் மெர்ஜருக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் கோ டிஜிட் இன்ஃபோவொர்க் சர்வீசஸ் வந்து பிரைவேட் லிமிடெட்,
இதே இது கோ டிஜிட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து அது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து எதை ப்ரொவைட் பண்ணும், இதில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஸோ கோ டிஜிட்டல் இன்சூரன்ஸ் லிமிடெட். ஸோ இவங்க வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. ஸோ இவங்க வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹெல்த்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரோட மெர்ஜரை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் நான் இன்சூரன்ஸ் ஹோல்டிங் கம்பெனியும் வந்து மெர்ஜ் ஆகிறாங்க. ஸோ இது எதுக்கு கீழே வந்து சிசிஐ அலோவ் பண்ணுச்சு அப்படின்னா ஷப்ப பீமா சப்சி ரக்ஷனா அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் லா ஆக்ட் 2025 கீழே. ஸோ இப்படி தனியாக எழுதிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ யார் யார் மெர்ஜ் பண்ண போகிறாங்க? கோ டிஜிட்டோட இன்ஃபோ ஒர்க்கு, சரியா? ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டி, ப்ரைவேட் லிமிடெட், பிவிடி. ஸோ அதுக்கப்புறம் கோ டிஜிட்டோட ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு பப்ளிக் செக்டர். ஸோ இவங்க 2 பேரும் மெர்ஜ் ஆக போகிறாங்க. ஸோ இதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ரிலேட்டடில் வந்து மெர்ஜ் ஆகுது. அதுவும் எப்படி அப்படின்னா ஜென்ரல் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒரு நான் இன்சூரன்ஸ் கம்பெனியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெஜர். ஒரு இன்சூரன்ஸ் ஒரு நான் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஹோல்டிங்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இதை வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் லா ஆக்ட் 2025 கீழே வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணுறோம். ஸோ இது இருக்கு இல்லையா, இந்த கோ டிஜிட்டல் ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஸோ இதை வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2016 டிசம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பூனே மகாராஷ்டிராவில் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஒரு ஃபங்கஸ் ஸ்பீசிஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில் கொலப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து புதர்காட் தாலுக்காவில் வந்து ஒரு ஸ்பீசிஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நியூ பாலிபோர் பிராக்கெட் ஃபங்கஸ். ஓகேவா? இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா மைக்ரோபோர்லஸ் கொஹாபுரென்சிஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எங்கே டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா ஓகே, இதை வந்து எங்கே மகாராஷ்டிராவில் இருக்க புதர்காட் அப்படின்ற தாலுக்காவில் வந்து இதை வந்து டிஸ்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து எங்கே பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா நீலம்பு அப்படின்றதுல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ரிசர்ச் ஜேர்னல். ஸோ நம்ம இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், மகாராஷ்டிராலேருந்து ஒரு ஃபங்கை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? மைக்ரோபோர்லஸ் கொஹாபுரென்சிஸ். ஸோ இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் அஞ்சலி பட்டேல். ஸோ அஞ்சலி பட்டேல் யார் அப்படின்னா கொலப்பூரில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பொட்டானி அட் ராஜாராம் காலேஜோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஸோ ராஜாராம் காலேஜோட ஹெச்ஓடி, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு? பாட்னி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி. அவங்க பேர் டாக்டர் அஞ்சலி பட்டேல் தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து ஜூலை 28 என்ன டே? வேர்ல்டு நேச்சுரல் கன்சர்வேஷன் டே. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து டெல்லி லக்ஷ்மி யோஜனா அப்படின்ற ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கீம் தான். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு உமன்ஸில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. எத்தனை பேர்? இது பேர் டெல்லி லக்ஷ்மி யோஜனாவா. ஸோ இதில் உமன்ஸுக்கு வந்து மந்த்லி அசிஸ்டன்ஸாக 2500 ரூபா கொடுப்பாங்களாம். எனக்கு தெரிஞ்சு இப்படி வீட்டில் இருக்க லேடிஸ்க்கெலாம் காசு கொடுக்கறதுக்கு எல்லா மென்ஸையும் அவங்கள ஒழுங்காக மதிக்க சொல்லி கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக அவங்களே இதை விட நிறையா சம்பாரிச்சிருப்பாங்க. மேபி இது என்னோட கருத்து. ஓகே. ஸோ வாட் எவர். ஸோ நம்ம இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டெல்லி லக்ஷ்மி யோஜனான்னு ஒன்று அவங்களோட சிஎம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டெல்லியோட சிஎம் பேர் என்ன? ரேகா குப்தா. ஸோ அவங்க வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி கிட்டத்தட்ட மந்த்லி 2500 ரூபாய் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு எத்தனை கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5110 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து சத்தீஸ்கரில் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தீப்தி யோஜனான்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த தீப்தி யோஜனா அப்படின்னா சோலார் ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ்குள்ள வந்து உமன்ஸும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உமன் லீடு சோலார் ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் தான் இந்த தீப்தி யோஜனா. ஸோ இதில் தீப்தி அப்படின்னா என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் எனர்ஜி அண்ட் பாலிசி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் இன்க்ளூஷன். ஸோ இதுதான் இந்த
திவிப்தி யோஜனா. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கங்கே சின்ன சின்ன உமன்ஸாக சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுவாங்கல்ல, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ அது மூலயமா சோலார் ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள அவங்கள வந்து கொண்டு வருது. கிட்டத்தட்ட 5000 ஆண்டர்பிரினர்ஸ் 50,000 க்ரீன் ஜாப்ஸை கிரியேட் பண்ணுறது தான் இவங்களோட டார்கெட். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ். தேங்க்யூ.